மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 விஷயத்தில் கிளியராக இருக்கணும். அது என்னென்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஸ்க் ஆப்பிடைட். நம்ம கம்மி ரிஸ்க் எடுத்து கம்மி ரிட்டர்ன்ஸ் வேணுமா, இல்லை ஜாஸ்தி ரிஸ்க் எடுத்து ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வேணுமா, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ நம்ம இதை வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து கோல். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் 3 விதமாக பிரிச்சுக்கலாம். இது பிரித்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டிலையோ இல்லை டெட்லேயோ இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அதை வந்து உங்கள் இன்கம்லேருந்து நீங்கள் 30% வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் க்ரோ ஆக்கும், அதே மாதிரி உங்கள் தேவையில்லாத செலவையும் கண்டிப்பாக குறைக்கும். ஃபோர்த் ஒன் வந்து அசட் அலோகேஷன். நம்ம இந்தியாவில் 4 விதமான சொத்து இல்லை அசட் தான் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் வந்து நம்ம கோல்டு, ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் ஈக்விட்டி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டாக எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து டெட். இதை வந்து நம்ம எஃப்டியாக எடுத்துக்கலாம். ஸோ இது 4 விதமான அசட்லேயும் நம்ம வந்து டிவைட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.